ஓகே great. So இப்போ நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னா so we are going to learn, right? So இப்போ அடுத்த கிளாஸ் vowels இப்போ நம்ம படிக்கணும். Okay, we are going to learn the next class vowels. அடுத்த கிளாஸ் vowels நம்ம படிக்க போறோம். Okay, right. So A class முடிச்சாச்சு. A class vowel பார்த்தோம், பத்தா, and then comments. E classல வந்து ஒரு 3 vowel பார்த்தோம், செகோல், செரே, செரையோ அப்படின்ட்டு ஒரு 3 vowel பார்த்தோம். Okay, so the next thing what you're going to study is, right? So இப்போ வந்து I class vowel. Okay, என்ன class vowel? I class vowel. நம்ம இங்கிலீஷ்ல AEIOU இருக்குல்ல. சோ நம்ம தெரிஞ்ச பேட்டர்ன்ல இருந்து தெரியாத ஒரு ஹீப்ரூ கத்துக்கிறதுனாலதான் நம்ம தெரிஞ்ச பேட்டர்ன்ல இருந்து போட்டு ஈஸி ஐடியா. எந்த லாங்குவேஜ் படிச்சாலும் இந்த ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, நோன் டு அன்னோன், ரைட்? ஒரு தெரிஞ்ச ஒரு பேட்டர்ன் வச்சு நம்ம தெரியாத ஒன்று படிக்கிறப்ப சோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும், ரைட்? அதனால A கிளாஸ் வவல் படிச்சோம், E கிளாஸ் வவல் படிச்சோம். தமிழ்ல சொல்றப்ப இன்னும் கொஞ்சம் கரெக்டா நம்மளுக்கு அந்த சவுண்ட் கரெக்டா புரியும். A கிளாஸ் வவல் படிச்சோம். அடுத்து என்ன படிச்சோம்? A படிச்சோம், ரைட்? A படிச்சோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன படிக்க போறோம் அப்படின்னா I கிளாஸ் படிக்க போறோம். என்ன கிளாஸ் வவல் படிக்கிறோம்? I கிளாஸ் வவல் படிக்க போறோம், ரைட்? I கிளாஸ் வவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் okay, for example the first one is called as எழுதிக்கோங்க. அதுக்கு பேர் வந்து ஹிரேக். அதுக்கு பேர் என்னது? ஹிரேக். பேர் என்னது? what is that? ஹிரேக். ஓகே, ஹிரேக். ஹிரேக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான். ஹிரேக் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்மால் டாட். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து இதை வந்து நீங்க அப்படியே ஒரு லெட்டருக்கு கீழே எழுதணும் அப்படின்னா லெட்ஸ் டேக் அவர் ரெகுலர் லெட்டர் பெத் இருக்குதுன்னா பெத்துக்கு கீழே இந்த மாதிரி ஹிரேக், ரைட்? பெத்துக்கு கீழே ஹிரேக். நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இது வந்து என்ன கிளாஸ் ஆகணும்னா இ கிளாஸ் சவுண்ட் வரணும். இதுதான் தமிழ்ல இ கிளாஸ் ஆகும் ஆக்சுவலி. இல்லைன்னா இ சவுண்ட் கொடுக்கும். என்ன சவுண்ட் கொடுக்கும்? இ சவுண்ட் கொடுக்கும், ரைட்? சோ இ சவுண்ட் என்ன செய்ய கொடுக்கும், ரைட்? இ சவுண்ட், ஹிரேக், இ, ரைட்? இப்ப இது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னா வந்து இப் பிளஸ் இ எப்படி மாறுகிறது? இப் பிளஸ் இ எப்படி மாறும் தமிழ்ல? பி மாறும். இப்ப இது வந்து பெத். அப்ப கொஞ்சம் ப சவுண்ட். இப் பிளஸ் இன்ற மாதிரி. அப்ப இது எப்படி வாசிக்கிறது? பி. ஓகே, பி லைக் டுகெதர். ரெண்டே சேர்த்து வாசிங்கன்னா பி. Okay, right? B, right? So that's what is looking at, right? B. Okay, B. இப்ப for example ஒரு வார்த்தை உங்களுக்கு எழுதுறேன் பாருங்க. ஓகே, இந்த லெட்டருக்கு ஏதாச்சும் சவுண்ட் இருக்குதா? இப்ப இல்ல, இந்த லெட்டருக்கு ஏதாச்சும் இ மட்டும் வரும் மேல. அப்பா வெரி குட். இ மட்டும் வரும் மேல வந்தாங்க. மேம் இது என்ன லெட்டர்? கடைசி எழுத்துக்கு லெட்டர் என்ன லெட்டர்? அது மெம்மோட லாஸ்ட் ஃபைனல் ஃபார்ம். மெம்மோட ஃபைனல் ஃபார்ம். வெரி குட். அப்ப நம்ம இதை எப்படி வாசிக்கிறோம்? வாசிங்க. இம். What is that? Im. What is that? Im. Right? Im. Right? Im. Very good. Okay, so this is how we are reading, right? Im, like இப்போ உதாரணத்துக்கு இது just for reading practice தான் எழுதுறேன். நிறைய நேரங்கள்ல வந்து நான் எழுதுறது வந்து ஒரு ப்ராப்பர் vocabulary இருக்காது, பட் just for reading practice-காக இருக்கு. ஓகே, இம் வந்து ஒரு vocabulary, பட் ஆனா சும்மா அடுத்து எழுத போறது உங்களுக்கு அந்த okay. How do you read this one? Shim. Very good. What is it? Shim. Very good. So அப்ப புரிஞ்சுக்கிச்சா? So ஹிரேக். ஏன்னா இப்ப இந்த வவல் பேர் என்னது? ஹிரேக். ஹிரேக் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு டாட், ஒரு புள்ளி வச்ச மாதிரி விஷயம் இருக்கும். ஓகே, ரைட்? ஹிரேக் வந்து இப்ப என்ன கிளாஸ் வவல்? வாட் கிளாஸ் வவல்? இது வந்து லாங்கா ஷார்ட்டா அப்படின்னு சொல்லி லைக் சாரி ஐ மீன் லைக் டைப் லைக் லாங்கா ஷார்ட்டா அப்படின்னு பாக்குறப்ப ஹிரேக் இஸ் a short vowel. ஹிரேக் வந்து என்ன வவல்? ஷார்ட் வவல். ஹிரேக் என்ன வவல் வருது? ஷார்ட். சப்போஸ் நீங்க போன வாரம் நான் வந்து அது வந்து வரிசையா வந்து அப்படியே வரிசையா எழுதிட்டு போயிட்டே இருந்தேன். அந்த மாதிரி எழுதுனா இது ரொம்ப சின்ன போர்டா இருக்கனால ரொம்ப சின்னதா தெரியுற மாதிரி சில ஃபீட்பேக்ஸ் கேட்டேன்.
அதனால நான் இப்படியே எழுதிட்டு வரேன். சப்போஸ் நீங்க உங்க நோட்ல நீங்க அதே சார்ட்ல ஃபாலோ பண்ணி எழுதுனா கூட நீங்க எழுதலாம். ஓகே, நீங்க அதே சார்ட்ல ஃபாலோ பண்ணி எழுதலாம். இல்லைன்னா ஃபைனல் ரிவிஷன் வர்றப்ப நான் அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த மாதிரி பெருசா தெரியுதுனாங்க. ஸோ தட்ஸ் ஸோ இன் தட் வே ரைட் ஐம் ரைட்டிங். ஸோ ஹிரைக் வந்து என்ன கிளாஸ் வவல்? இட் இஸ் அ லைக் சாரி இட்ஸ் ஐ கிளாஸ் வவல். ஐ கிளாஸ் வவல். ஆனா சவுண்ட் என்ன சவுண்ட்? இ சவுண்ட். இ லைக் இ சவுண்ட். ஓகே, இ சவுண்ட் கொடுக்குறது. ஸோ ஐ கிளாஸ் வவல். என்ன வவல் இது? ஐ கிளாஸ் வவல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல இந்த சிட் அப்படின்ற வார்த்தை, ரைட்? சிட், இ, சி, 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 இட், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்ப என்ன கிளாஸ்? இ கிளாஸ் வவல். ஏன்னா என்ன கிளாஸ் வவல்? லைக் கைண்ட் ஆஃப் இ கிளாஸ் வவல்னா இ சவுண்ட் கொடுக்குற வவல். ஐ கிளாஸ் வவல் ஆனா இ சவுண்ட் கொடுக்கும். ரைட்? நார்மலாவே இங்கிலீஷ்லயும் அதே தான். இங்கிலீஷ்லயும் வந்து நிறைய இடங்கள் ஐ வந்து பாத்தீங்கன்னா இ சவுண்ட் தான் கொடுக்கும். ரைட்? சிட் அந்த மாதிரி இ சவுண்ட் தான் எனக்கு கொடுக்குது. அதனால வந்து ஹிரைக். என்ன வவல் பேர் என்னது? ஹிரைக். ஓகே, கிரேட். So the next vowel என்னன்னு பாத்தீங்கன்னா இதே ஐ கிளாஸ்லயே இன்னும் கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. Okay, transliteration. Yeah, transliteration. Okay, it is a short vowel. As we said, it is another short vowel. இது என்ன சவுண்ட்? லைக் சவுண்ட் வந்து இ சவுண்ட் கொடுத்தாலும் இது என்ன கிளாஸ் வவல்னு பாக்குறது? ஐ கிளாஸ் வவல்ல. அப்படின்றப்ப ஐ போட்டு இப்படி மேல இப்படி தட்ஸ் ஆல். ஐ போட்டு மேல ஒரு லைக் ஒரு யூ மாதிரி எடுத்துறீங்க, போடுறீங்க. சோ தட்ஸ் வாட் ஐ ஹிரைக். எக்ஸாம்பிள் வேர்ட், ஹீப்ரூ வேர்ட். the example word the im. Okay, the im. Let's take im. Imna என்ன அர்த்தம்னா with னு அர்த்தம். ஓகே, இப்போதைக்கு im meaning what? It is with. Okay, im with. Any doubts in this headache? Any doubts இருக்குதா? இல்ல. அடுத்த போயிருமா? ஓகே ஓகே, ஹிரைக் படிச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி தான் சிமிலர். எப்படி செரைக்கு ஒரு செரையோது, இந்த மாதிரி ஹிரைக்கு ஒரு என்ன இருக்குது? ஒரு ஹிரைக் யோது. என்ன இருக்குது? ஹிரைக் யோது. அப்ப நீங்க கெஸ் பண்ணுங்க, அப்ப எப்படி இருக்கும் நார்மலா? அப்ப நார்மலா எப்பயும் போல பக்கத்துல யோது. ரைட், தட்ஸ் ஆல். ரைட், சோ ஹிரைக் யோது, ஹிரைக் யோது. இந்த மாதிரி யோதோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கான்சனன்ட்டோட சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து லாங்கா இருக்கும், unchangeably ரைட்? ஏன்னா ஒரு கான்சனன்ட்டோட வருது, அதனால சோ டெஃபினெட்லி இட் இஸ் unchangeably long vowel. அதாவது மாற்ற முடியாத ஒரு நெடில் வவல். நெடில் வவல். ஓகே, மாற்ற முடியாத ஒரு நெடில் வவல். unchangeably long. It is an unchangeably long vowel. Okay, unchangeably long vowel. சோ இத நீங்க டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ரைட்? டிரான்ஸ்லிட்ரேஷன், ரைட்? டிரான்ஸ்லிட்ரேஷன் நீங்க எப்படி இதை டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சோ ஒரு ஐ போட்டு அன்சேஞ்சபிளி லாங்லாம் அப்படியே ஷார்ட்டுக்கு வந்து கீழே போடுறோம். அன்சேஞ்சபிளி லாங்லாம் வந்து ஐ போட்டு அப்படியே ஒரு மேல ஒரு கேப் மாதிரி. ஓகே, ஐ போட்டு மேல ஒரு கேப் மாதிரி. unchangeably long. That's what we call it as unchangeably long. Okay, right? So இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் ஒன்னு நீங்க பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. somebody try to read this. ஹே இருக்குது, ஹிரைக்கியோது இருக்கு, ஒரு ஆலஃப் இருக்கு. அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? இது சவுண்ட் கிடையாது. சோ ஆலஃப் does not have any sound. Right? So he, right? Like இது வந்து ஏ சவுண்ட் கிடையாதுல, ஈ சவுண்ட் தானே, ரைட்? நம்ம ஐ கிளாஸ் வவல் படிக்கிறோம். அப்ப இது என்ன சவுண்ட் வரும்? he. Right? அப்ப என்ன சவுண்ட் வருது? he, right? he நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அப்புறம் இருக்கும் h i ஒரு வந்து ஆலஃப் பண்றானே அந்த he மாதிரி.
ஓகே he, right? ஹீனா அர்த்தம்னா அர்த்தம்னா வந்து ஹீப்ரோல வந்து she. அப்படி இங்கிலீஷ்ல ஆப்போசிட், ரைட்? ஹீனா வந்து இங்க வந்து ஹீனா அவன் இருக்குல்ல, ஹீப்ரோ பொறுத்தவரை ஹீனா வந்து அவள் அப்படின்னு, ரைட்? ஹீனா she. ஓகே, so anything we left in this category? So hierarchios, unchangeably long vowel. ஒரு எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம்? ஒரு ஐ போட்டு மேல ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் பார்த்தோம், he அப்படின்றப்ப called as she, like he ஓட அர்த்தம் என்னது? this she அப்படின்ற ஒரு அர்த்தம் என்ன செய்யுது? ஓகே, great. Yeah, so நம்ம இன்னும் நிறைய vocabularies நீங்க படிக்கிறப்ப சொல்லி some more words. So இப்போதைக்கு நம்ம அடுத்த லெட்டர் அடுத்த வேர்ட் போயிடலாமா? Any doubts in this? பாஸ்டர் இது வந்து அப்ப தமிழ்ல வந்து ஈயா, ஈக்கு அடுத்து வர ஈயனா இந்த ஹவுஸ் ஃப்ளை இருக்குல்ல ஈ, அந்த ஈ இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த இ கிளாஸ் வவல ரெண்டுமா வச்சுப்போம். சில நேரங்கள் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஈன்னு போகாது. நீங்க நார்மல் ஒரு ஹீப்ரூ ரீடர்ஸோட பாக்குறப்ப சில நேரங்கள் ஹிரைக்கு வந்து ஈ, ஏன்னா அதான் எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குதோ அது கேட்டாங்க, ரைட்? சோ அந்த மாதிரி. சோ அதனால வந்து இது வந்து he அப்படின்ற மாதிரி. சோ நார்மலா இப்போதைக்கு இல்ல, ரொம்ப ஒரு ஜெனரல் ப்ராட் ஆஃப் வியூ இருக்குன்னா நீங்க ஈ கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இட் இஸ் பிகாஸ் லாங் ஓவல். ஆனா மறுபடியும் சொல்றேன், ஆனா வந்து என்னன்னா இந்த லாங் ஓவல் வந்து இந்த அன்சேஞ்சபிள் லாங்கோ வந்து ஒரு கிராமட்டிக்கல் பர்பஸ்க்காக நம்ம எடுத்துக்கோம். ஓகே, ரைட்? கிராமட்டிக்கல் பர்பஸ்க்காக எடுத்துக்கிறோம். ரொம்ப வந்து இது ப்ரொனன்சியேஷன் பர்பஸ்க்காக நம்ம எடுக்க வேணாம் as for now. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து இங்கிலீஷ் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஐ அப்படின்ற ஒரு வார்த்தை தான். ஆனா வந்து அது பல இடங்கள்ல இப்ப வந்து இந்த இடத்துல செட் அப்படின்றப்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கு இந்த ஐ. அதே இது வந்து இப்ப யோசிச்சு பாருங்க, மெரைன் அல்லது மெஷின், இந்த இடத்துல வந்து பாருங்க ஐ வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கா, செட் அந்த இடத்துல ஐ ஷார்ட்டா இருக்கு. ஆனா அதே இது வந்து மெரைன், மெஷின், இந்த இடத்துல ஐ கொஞ்சம் லாங்கா இருக்கு, ரைட்? அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு. சோ அப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஒரு ஐடியாலே நம்ம இப்போதைக்கு போகும், ரைட்? இ கிளாஸ் வவல்னா, சோ லைக் இப்போதைக்கு இ சவுண்ட் அந்த இ சவுண்ட் கூட கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம வந்து லைக் ஆஸ் வி ரீட், நம்ம ரீட் பண்ணி பழகிறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த சவுண்டோட. ஆனா இப்போதைக்கு நீங்க இறைக்க பார்த்தாலோ அல்லது இறைக்கியோத பார்த்தாலோ உங்களுக்கு உடனே என்ன சவுண்ட் வரும்? இது எய்தர் இ அல்லது இ சவுண்ட் கடைசியும் கொடுக்கும், ரைட்? ஒரு சில நேரங்கள் சில வேர்ட்ஸ்க்கு ஷார்ட்டா இருக்கும், சிட் மாதிரி, சில நேரங்களுக்கு மெரைன் மாதிரி லாங்கரா சவுண்ட் கடைசியும் இருக்கும், ரைட்? சோ புரிஞ்சா அது ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா? Okay, thank you. Hierarchy, very good, super. So from the beginning போயிடுவோமா, ரைட்? இப்போ வந்து A class vowel இருந்து லைட்டா பாக்குறோம். A class vowel ரெண்டு vowel இருக்குது. What are those? Ramats, A class vowel. Very good. Ramats, Pata. Pata. Right. E class vowel எத்தனை vowel இருக்கு பார்த்தோம்? மூணு. What are those? Sego, Sere, and then Sere. Okay. Right. அதுக்கப்புறம் இப்போ வந்து I class vowel பார்த்தோம். I class vowel என்ன இருக்குது? Sorry. Okay. I class vowel வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? Hierarchy. இதே போல Hierarchio. Okay, Hierarchio. Okay, great. So okay, இப்போ வந்து true or false மாதிரி வைக்கிறேன். Okay, right? Just think. Okay, comets is a long vowel. True or false? True. Very good, super. Sere is an unchangeably long vowel. false. ஏன்னா Sere வந்து என்ன கேட்டகரினா, Sere is a long vowel. Sere is a long vowel. Very long. Okay. Hirek is a long vowel. True or false? False. False. Short vowel. False. Short vowel. Very good. Hirek வந்து என்ன vowel இது? Short vowel. Short vowel. Very good. Right. So patah is a short vowel. True or false?
True. True. Very good, very good, very good. Super. Wonderful, wonderful. Right. Okay, let's go to the next class owl. Okay, right. We still got enough more. So let's go to the next class owl. Okay. Okay. அடுத்த class என்னது? A, E, I. அடுத்த இங்கிலீஷ்ல என்ன word வருது? O. O. Very good. O class owl. ஒரு சில பேரோட சவுண்ட் வருது, லைக் மேபி I'm hearing your responses. மத்தவங்களுக்கு I hope you are joining with the class. சப்போஸ் நீங்க ரெஸ்பாண்ட் நீங்க அன்மியூட் பண்ணாம நீங்க எழுதிட்டே இருக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நீங்களும் அப்பப்போ கொஞ்சம் அன்மியூட் பண்ணி உங்களோட ரெஸ்பான்ஸ் சொல்றப்ப ஸோ தட் வில் பி சோ குட். ஓகே ரைட். ஸோ O class vowel. O class vowel. Okay. O class vowel we are going to study some vowels. Okay. First vowel we are going to study is holem. What vowel this is? Holem. Holem. H-O-L-E-M. Holem. Holem. ஹோலம்மே ஒரு டாட் தான், பட் ஹிரைக் மாதிரி இருக்குது, நீங்க யோசிக்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு லெட்டரோட சைடுல இப்படி வரும். ஓகே ரைட். லெட்ஸ் டேக் another type of பதில் பெத்தே எடுக்கோங்க. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி லெட்டரோட சைடுல வரும். ஓகே இந்த மாதிரி லெட்டரோட அந்த சைடுல வரும். இப்ப ஆலஃப்னா ஆலஃபோட சைடுல வரும். இப்ப வந்து மெம் அப்படின்னா மெம்மோட இப்படி சைடுல வரும். ஓகே ரைட். சோ இது பேர் தான் என்னன்னா ஹோலம். என்ன வருது? ஹோலம். 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 ரைட். சோ ஹோலம் எப்படி வரும்? It will not come down. கீழே இப்ப அதே இப்படி கீழே வந்துச்சுன்னா, சப்போஸ் இப்ப லெட்டர் இருக்குது, அதுக்கு கீழே இப்படி வந்துச்சுன்னா என்னது? அது ஹிரைக். Correct. ஹிரைக். அதே இது வந்து இப்படி மேல வந்துச்சுன்னா Holem. ஹோலம். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஹோலம். ஹோலம் என்ன சவுண்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம தமிழுக்கு நிறைய வந்து என்ன சவுண்ட்? ஒரு ஓ சவுண்ட். ஓகே ஒரு ஓ சவுண்ட் இருக்குது. சோ ஓ சவுண்ட் என்ன செய்து இருக்குது? ரைட். ஓ. ஓகே ஹோலம். ஹோலம் வந்து இப்ப வந்து என்ன வவல் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப லைக் இட்ஸ் a type of vowel வந்து பாக்குறப்ப இட்ஸ் a long vowel. ஹோலம் வந்து என்ன vowel? Long vowel. ஹோலம் வந்து என்ன vowel? It's a long vowel. Okay ஹோலம் வந்து long vowel. Very good. Right. ஹோலம் long vowel. So long vowelக்கு இப்ப நம்ம வந்து இப்ப இது என்ன கிளாஸ் vowel பார்க்கறோம்? O class. இப்போ O போட்டோம். long vowelக்கு மேல ஒரு dash மாதிரி வருமா, அல்லது U மாதிரி வருமா, அல்லது B மாதிரி வருமா, அல்லது ஒரு கேப் மாதிரி வருமா? Dash. ஓகே லாங் வேர்டுக்குலாம் நார்மல் டேஷ் மாதிரி வரும். அன்சேஞ்சிங் லாங்க்கு கேப் மாதிரி வரும். ஓகே கேப் மாதிரி. ஓகே ஓ வேர்டுக்கு ஓ வந்து நார்மலி லாங். ஓ வந்து என்னது? இட்ஸ் a long vowel. லாங். Long vowel. ஓகே ரைட். ஓ வந்து என்ன? வாட் vowel this is? Long vowel. லாங். ஓகே சோ ஓல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் யாராச்சும் வாசிங்க இந்த வார்த்தையை. Low. Low. Very good. Right. What is this word? Low. What is this word? This is called as low. Low meaning what? Low na not. இது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். Right. Low. Not. இல்லை. Okay. இல்ல யாராச்சும் இனிமேல் ஏதாச்சும் கேட்டாங்க இல்ல அப்படின்னா low. Right. So low means what? It is not. Okay. It is low means what? It is not. Okay. Not. Okay. Transliteration பார்த்தோம். What type of vowel பார்த்தோம். For example word செஞ்சோம் பார்த்தோம். Right. Any doubts in this? Anything else to be added? வேற ஏதாவது நம்ம Okay. Right. Holem. Okay. What vowel this is? Holem. Holem. Okay. Holem. The next இப்போ வந்து அதே ஹோலமோட தான், ஆனா ஹோலம் யோதுன்னு வராது தட்டோம். ஹோலம் வாவ். ஹோலம் வாவ். ஹோலம் வாவ். ஓகே ஹோலம் வாவ். ஹோலம் வாவ் அப்படின்றப்ப எப்படின்னா இது வந்து ஒரு வாவ் மாதிரியே வந்துட்டு மேல இப்படி வந்து ஒரு வாவ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே ஒரு வாவ் மாதிரி போட்டுக்கிறீங்க, மேல இப்படி வச்சுக்கிறீங்க.
மாதிரி போட்டுட்டு மேல ஓகே தட்ஸ் வாட் ஹோலம் வாவ். அது பேர் என்னது? ஹோலம் Holam wow. ஹோலம் வாவ். ரைட். இப்ப இதே ஒரு ஹோலம் தான் இப்ப வந்து ஆனா ஒரு கான்சனன்ட்டோட இணைஞ்சிருக்குது. அப்ப வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது லாங்கா ஷார்ட்டா அன்சேஞ்சபிளி லாங்கா? Short vowel. இல்ல இல்ல இது வந்து ஒரு கான்சனன்ட்டோட இணைஞ்சிருக்கு. Unchangeably. எப்பயுமே வந்து Unchangeably short. Unchangeably short vowel. Unchangeably long. unchangeably long okay unchangeably long Long okay vowel. ஹோலம் வந்து long vowel. So இது வந்து என்னன்னா இது unchangeably long. Unchangeably long. Okay, unchangeably long. Okay, எப்படி எழுதுறீங்க? ஒரு ஒரு கோலம் மாதிரி போட்டு and then you Wow. just okay unchangeably long. Unchangeably long. Okay, unchangeably long. அப்ப எப்படி வரும்? ஓ போட்டு இப்ப மேல எப்படி O போட்டு மேல cap மாதிரி. மேல cap மாதிரி வரும். Cap. கேப். வெரி குட். ஓகே, மேல வந்து ஒரு கேப் மாதிரி. ஓகே, ஓ போட்டு ஒரு கேப் மாதிரி. Okay. Let's write in one example word. நீங்க ரீட் பண்ண போறீங்க. யாராச்சும் இதை ட்ரை பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. இதை ஆலஃப் இருக்குது, ஹோலம் வாவ் இருக்குது, ரஷ் இருக்குது. Lower. First, ரேஷ். or first. வெரி குட். வாட் இஸ் தட்? அப்படி சொல்லுங்க. I. Oh, very good. Oh, wonderful. Right? If you have got it right. Right? ஆலஃப்க்கு என்ன கிடையாது? சவுண்ட் கிடையாது. Right? அதனால இதை கழிச்சு விட்டுற மாதிரி போட்டுருக்கோம். ஓ இருக்குது, ரேஷ்க்கு என்னது? ஆர் இருக்குது. அப்ப என்ன சொல்றோம்? ஓ. நம்ம இங்கிலீஷ் மாதிரி ஆர்னு சொல்லக்கூடாது, ஓ. ஏன்னா இது வந்து ஓ சொன்னா இருக்குது. ரைட்? நம்ம ஓ ஓ ஓ அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைட். ஹீப்ரூல ஓர்னா என்ன அர்த்தம்? லைட். லைட். ஓகே, ஓ. வீட்டுல இனிமே லைட் போடுங்கன்னு சொல்லாதீங்க, இந்த ஊரை போட்டுடுங்க அப்படின்னா. Right, so oh, what is this one? Holam wow. இந்த லெட்டர் பேர் என்னது? Holam wow. இந்த vowel பேர் என்னது? Holam wow. Holam wow. It's an unchangeably long vowel. இது டிரான்ஸ்லிட்ரேஷன் ஓ மாதிரி போட்டு மேல எப்படி குட்டியா கேப் மாதிரி போட்டுரும். So ஓர், உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஓர் means what? Light. Okay, light. Okay, light. O sound. Okay, Holam wow. Then the next one is ஓலை இன்னொன்று இருக்குது. அது பேர் என்ன? காமெட்ஸ் ஹட்டூஃப். காமெட்ஸ் ஹட்டூஃப். காமெட்ஸ் ஏற்கனவே காமெட்ஸ் படிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து காமெட்ஸ் ஹட்டூஃப். Thomas A class. காமெட்ஸ் ஹட்டூஃப். ஓகே, காமெட்ஸ் ஹட்டூஃப். Hatu. ஓகே, காமெட்ஸ் ஹட்டூஃப் உடைய அந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் குழப்பம் ஆக்சுவலி. ஆனா இன்னும் இது எழுதுறப்ப நான் சொல்றேன். ஓகே, லைக் இப்போதைக்கு எழுதிக்கோங்க. அப்படியே காமெட்ஸ் மாதிரி இருக்கும். ரைட்? அப்படியே எப்படிதான் இருக்கும்? காமெட்ஸ் மாதிரி இருக்கும். உடனே எல்லாருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும், அப்ப நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பீங்க. சோ அந்த டிஃபரன்சியேஷனை படிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில கிராமர்ஸ் படிச்சாதான் டிஃபரன்ஷியேஷன் புரியும். அதே போல இப்போதைக்கு நீங்க படிக்க போற மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்க காமெட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமெட்ஸ் ஹட்டூஃப் வந்து ரொம்ப ரேரா தான் வரும், ஒரு சில இடங்கள்ல வரும். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமெட்ஸ் ஹட்டூஃப் என்ன செய்யாது, வராது. அதனால வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. சோ காமெட்ஸ் ஹட்டூஃப் ஆனா அப்படி ஒரு வவல் இருக்குது, நீங்க நினைச்சுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% ஆஃப் இடத்துல வந்து நீங்க காமெட்ஸ் ஹட்டூஃப் பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி காமெட்ஸ், இது காமெட்ஸா இது காமெட்ஸ் ஹட்டூஃபா அப்படின்னு நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்கன்றத ஒரு சில கிராமர் நீங்க சொல்லி கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு அது அடிப்படையில நான் எப்படி சொல்லுங்க. ரைட்? இப்போதைக்கு இப்படி டீ மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ரைட்? உதாரணத்துக்கு இது வந்து எப்படி வரும்னா இதுவும் அதே மாதிரிதான் கீழே தான் வரும். இந்த மாதிரி
ரைட். அது எப்படி நம்ம கீழே தான் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வரும். லைக் எப்படி காமெட்ஸ் வந்து கீழே வருதோ அதே மாதிரி தான் கீழே வரும். ஆனா இப்போ வந்து இது என்ன சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காமெட்ஸ் மட்டும் என்ன சவுண்டு? ஓ சவுண்ட். என்ன சவுண்ட் இது? ஓ சவுண்ட். ஓ சவுண்ட். ஓ சவுண்ட். காமெட்ஸ் வந்து ஆ சவுண்ட். காமெட்ஸ் மட்டும் என்ன சவுண்ட்? ஓ சவுண்ட். இது வந்து என்ன வவல் பாக்குறப்ப இட் இஸ் a ஷார்ட் வவல். என்ன வவல் இது? ஷார்ட். காமெட்ஸ் மட்டும் என்ன வவல்? It's a short vowel. Commas what kind of vowel? It's a short vowel. Okay. இப்போ நீங்க ஓ போடுறீங்க, ஓ போட்டுட்டு இப்போ நீங்க இதுக்கு மேல ஷார்ட் வவல்ல நாம என்ன பண்ணுவோம்? டேஷா, யூவா, கேப்பா? யூ போடுவோம். டேஷ். ஷார்ட் யூ. இல்ல யூ தான். யூ ஷேப் நினைச்சு வரும். ஒரு யூ ஷேப். ஓகே. Let's look at one example. பைபிள்ல வந்து ரொம்ப வார்த்தைகள் இந்த காமெண்ட்ஸ் வந்து வராதுன்னு சொன்னேன். ஆனா ஒரே ஒரு வார்த்தையில மட்டும் இந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் ஆகுற ஒரு வார்த்தை பைபிள்ல பாத்தீங்கன்னா ரைட் இந்த ஒரு வார்த்தை நீங்க பாப்பீங்க ரைட். இது வந்து நார்மலா லைக் இப்போதைக்கு இதை ஓன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓன் மைண்ட்ல வச்சு இதை வாசிக்கீங்க. கோல். கோல். ஓகே. கோல். வாட் இஸ் திஸ் ஒன்? கோல். Right, coal. Right, coal அப்படின்னா என்னன்னா நீங்க பைபிள் அடிக்கடி பாத்தீங்க coal Israelites அப்படின்னு coal Israeli அப்படின்னு Israelite அப்படின்னு பாப்பீங்க. அதாவது all of the Israelites அந்த மாதிரி right. Coal Ben Adam and all the men of like all the mankind அந்த மாதிரி. So இந்த மாதிரி coal அப்படின்றப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? all like coal. Okay. நீங்க இப்போதைக்கு குழம்பிக்கிறது தேவையில்ல. Please don't confuse yourself. ரைட். காமெட்ஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ் லேர்னிங்ல எப்பயுமே நிறைய கான்ட்ரடிக்டிங்கா அல்லது ஒரு சிலதா என்னடா லாஜிக்கல் அவுட் ஆஃப் பிளேஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் ஆகுறதுலாம் ரொம்ப பயப்படவே செய்யாதீங்க. as you learn போக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்கும். அதனால லாங்குவேஜ் லேர்னிங்ல வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை சந்தோஷமா அடுத்தடுத்து நீங்க படிச்சு போயிட்டே இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது, என்னடா லாஜிக்கலா இது கரெக்டா வரலையா அந்த மாதிரி யோசிக்கிறதா அடுத்தடுத்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிறப்ப இது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓ இதனாலதான் நான் இப்படி இருக்கா, ஓகே இதனாலதான் இப்படி இருக்கா, ஓகே இந்த இடத்துல இப்படி டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளவுதானே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போக போக as you learn it will be very easier. Okay, very easier. Okay. இது என்னது? காமெண்ட்ஸ் டூ ரைட். காமெண்ட்ஸ் ரைட். ஓகே. காமெண்ட்ஸ் டூ ஷார்ட் வவல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். எக்ஸாம்பிள் வேர்ட் பார்த்தோம். லைக் அதான் லைக் ஒரு ஓ சவுண்ட். ஓகே. ஒரு ஓ சவுண்ட் வச்சிரும் பார்க்கணும். ஓகே. ஒரு ஓ சவுண்ட் ரைட். யா. இப்போ நீங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னா கோஸ்ட் ரைட். ஓ ஒரு கோ அப்படின்னு சவுண்ட் பண்ணலாம். ஓ சவுண்ட் காமெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? ரைட். ஒரு ரிவைஸ் பண்ணிடுமா? ஓ கிளாஸ் வால் இப்போதைக்கு இருக்கு ரைட். ஓ லைக் இப்ப நம்ம இப்போதைக்கு படிக்கிறதுலாம் வந்து ஃபுல் ஓவர் சான்சிரோ நம்ம பார்த்தோம் ரைட். ஸோ ஓகே நம்ம இப்ப ஓவர் கிளாஸ் சான்சிரோ பார்த்துருவோம். இப்போ ஏ கிளாஸ் வால் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது? என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது? and then பட்டா. ஓகே. நான் இ கிளாஸ் வால்ல நான் ஒவ்வொன்றா எழுதுறேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. இது என்னது? செகோல். What is this one? செகோல். இது பேர் என்னது? செரை. வெரி குட். இது பேர் என்னது? செரையோத். வெரி குட். சூப்பர். ஒரு நிமிஷம். ஓகே கிரேட். அதுக்கப்புறம் ஐ கிளாஸ் வால். ஒரே புள்ளி போட்டுச்சா? அதே இது வந்து ஒரு புள்ளி ஒரு யோது வச்சோம்னா இறைக்கியோ. அதுக்கப்புறம் ஓ கிளாஸ் வவல் பாக்குறோம். இப்ப மேல ஒரு புள்ளி வச்சோம்னா தட்ஸ் கால்ட் அஸ் கோலம். ஒரு வாவ் போட்டு அதுக்கு மேல புள்ளி வச்சோம்னா கோலம் வாவ் ரைட். அதுக்கப்புறம் ஒரு காமெண்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி டி மாதிரி போட்டோம்னா காமெண்ட்ஸ். ஓகே. once again ஒரு 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 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. ஓகே ரைட். செரையோத்
is a long vowel. Serayo, right? Serayo is a long vowel. True or false? False. 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 Okay. Serayo, what is this one? Unchangeably long. Unchangeably long. Very good. Long vowel. Right. Holambav is a long vowel. Long. அது unchangeably. False. Very good. Unchangeably long. Holambav unchangeably long. Unchangeably long. Comet's Hatoof is a short vowel. Comet's Hatoof is a True. short vowel. True. True. Very good. Comets is a short vowel. True or false? False. 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 Very good. ஏன்னா comets வந்து என்ன vowel? Long vowel. Long Long. vowel. It's a long vowel. Very good. Super. Segul is a long vowel. No, false. 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 Very good. Because it's a short vowel. Short. Very good. Hirik is a short vowel. True or false? True. True. Very good. Holam is a short vowel. True or false? False. False. Holam is a. Then what vowels? Holam Long. வந்து என்ன vowel? Long Long. vowel. Very good. Super. Great. So we got another 15 minutes and then we'll நம்ம final class பாத்துறோமா? Right. AE IO பார்த்தாச்சு. கடைசியா என்ன class இருக்குது? U class vowel னு சொல்லிருக்கு, right? U class vowel. பாத்துறோமா U class vowel? Okay, great. So U class vowel first பாக்குறோம். So there's something called Surek. இது பேர் என்னது? Surek. What is one? Surek. Surek எப்படின்னா வாவ் மாதிரி போட்டு நடுவுல ஒரு புள்ளி மாதிரி வரும். ஓகே ரைட். ஒரு வாவ் மாதிரி போட்டு நடுவுல புள்ளி இருக்கு. வாவ் மாதிரி போட்டு நடுவுல புள்ளி. ஓகே சுரேக். ஒரு வாவ் போட்டுக்கோங்க, ஒரு நடுவுல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. That's what Surek. Surek, okay. Surek. இந்த Surek வந்து என்ன கிளாஸ் vowel அப்படி நீங்க பாக்குறப்ப, so Surek is a short vowel. Surek is a என்ன vowel? Surek is a short vowel. Okay. Oh, sorry, I'm sorry. Like I'm confused actually. Surek வந்து பாருங்களேன், நான் இது சொல்ல actually. Surek வந்து பாத்தீங்க அப்படின்னா like it got இதுல வந்து ஒரு கான்சனன்ட் இருக்குது தெரியுதா? ஒரு கான்சனன்ட்டோட உள்ள வந்து பாருங்களேன். unchangeably long vowel. இது என்ன vowel? This is unchangeably long. What is one? Unchangeably long. Unchangeably long transliteration எப்படி? சுரைக்னா என்ன கிளாஸ் தான் தமிழ்ல பாக்குறப்ப ஊ மாதிரி ஒரு ஊ சவுண்ட் லைக் யூ போட்டு ஒரு கேப். சூப்பர் ரைட். சுரைக் ரைட். சுரைக் ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் பாத்துறோமா? யாராச்சும் ரீட் பண்ணுங்க. Who. Very good. What is one? Who அப்படின்னா என்ன அர்த்தம்? He அப்படின்னா அர்த்தம். Who அப்படின்னா அர்த்தம்? He. Whoனா என்ன அர்த்தம்? He. Whoனா what is that? Whoனா he. Okay, sheக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். யாராச்சும் ஞாபகம் இருக்கா? Sheனா she. Okay, he. Right? He அப்படின்னா she. Who அப்படின்னா he. Very good. Super. Okay, right? So who, right? Okay, நம்ம சுரைக் அப்படின்ற ஒரு vowel பார்த்தோம். சுரைக் வந்து என்னது? Unchangeably long vowel. சுரைக் வந்து changeably long vowel. So it is like you மேல வந்து அடிச்சிட்டு வந்தது. Okay, right? So the next letter, right? Next letter பாத்தீங்கன்னா என்னன்னா kibus. என்னது இது? Kibus. Right? ஷவர்மான்லாம் தரது kibus man. Kibus. Right. So kibus பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஒரு ஸ்லாண்டிக்கா ஒரு 3 டாட் மாதிரி வருது. ஓகே, கிராஸா நீங்க என்ன செய்றீங்க? 3 டாட் மாதிரி என்ன செய்றீங்க? வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ல நீங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி இருந்து வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு 3 டாட். ரைட். இப்ப இது என்னன்னா ஊ சவுண்ட் கொடுக்குது.
லைக் இப்ப பிளஸ் ஊ எப்படி சவுண்ட் இருக்கும் பூ அப்படின்ற மாதிரி லைக் பூ லைக் என்ன சவுண்ட் கேட்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பூ சவுண்ட் விஷயம் கேட்கும் ரைட் பூ அப்படிங்கிற விஷயம் சவுண்ட் கேட்கும் ரைட் ரைட் பூ லைக் ஓகே ரைட் கிபூஸ் வந்து என்ன வவல் லைக் இட்ஸ் a ஷார்ட்டா லாங்கா அப்படின்னு பார்க்கறப்ப இட்ஸ் a ஷார்ட் வவல் கிபூஸ் என்ன வவல் இது ஷார்ட் வவல்னா நீங்க யூல எந்த மாதிரி போடுவீங்க யூல வந்து நீங்க எந்த மாதிரி போடுவீங்க யூ மேல ஒரு யூ போடணும் யூ மேல ஒரு யூ யூ மாதிரி போடணும் யூ மேல ஒரு மேல யூ மாதிரி போட்டு மேல ஒரு ரைட் ஒரு யூ மாதிரி அடிச்சணும் போடணும் ஓகே ரைட் சோ தட்ஸ் தி திங் ஓகே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் லைக் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் ஸ்டூல் ரீட் பண்ணுங்க யாராச்சும் இது வந்து சாரி இது வந்து டாப் கிடையாது சாரி எல் ரைட் இந்த பேனா எழுதுறப்ப ஆட்டோமேட்டிக்காவே இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வந்துருக்கு ஆக்சுவலி இது வந்து ஹெத் ஓகே ஹெத் தான் அப்படியே எழுதுறப்ப கரெக்டா ஒரு டாட் மாதிரி வந்துருக்கு ஹெத் ஓகே ரைட் சோ how do you write this one like யாராச்சும் ட்ரை பண்ணுங்க இது what is that இது என்னது what is one head okay head இது என்னது சுல்ஹான் ஓகே சுல்ஹான்னா டேபிள் ஓகே டேபிள் ரைட் இந்த மாதிரி கிபூஸ் வவல்ஸ்னா ரொம்ப வந்து நார்மல் வேர்ட்ஸ் ரொம்ப வராது லைக் அதனால ஜஸ்ட் கிவிங் யூ சம் கொஞ்சம் ஒரு சில ரொம்ப ரேரான யூசேஜ்ல டேபிள் நீங்க யாத்ரா அங்கல பார்க்க முடியாது ரைட் சுல்ஹான் இந்த வார்த்தை ரைட் சுல்ஹான் ஓகே ஊ சவுண்ட் வாட் சவுண்ட் டஸ் இட் கிவ் என்ன சவுண்ட் இது ஊ சவுண்ட் அடிச்சு எடுக்குது ரைட் சவுண்ட் ஓகே ஓகே சுரை பார்த்தோம் சுரைக்கு எப்படி இருக்குது டயகனலா இப்படி ஒரு மூணு டாட் கிராஸா ஒரு 3 டாட் இருக்குது ரைட் அதுக்கப்புறம் இட்ஸ் a short vowel நினைச்சு பார்த்தோம் ரைட் அதுக்கு ஷார்ட் vowel சோ ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் நினைச்சு பார்த்தோம் ஓகே லாஸ்ட் 5 minutes சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோமா ஓகே ரிவைஸ் பண்ணிடுவோம் ஓகே கிரேட் நம்ம வந்து யா லாஸ்ட் டைம் இந்த ஒரு டெஃபினிஷன் பண்ணிருக்கோம் ரைட் சோ ஆ கிளாஸ் ஹோல் பார்த்தோம் காமெட்ஸ் பத்தாக் பார்த்தோம் காமெட்ஸ் பத்தாக் ரைட் காமெட்ஸ்க்கு வந்து லைக் ஆ சவுண்ட் அதுக்கப்புறம் இது வந்து சவுண்ட் மாதிரி லைக் ரெண்டுமே ஆ சவுண்ட் தான் ரைட் ஏ போட்டு மேல அப்படி டேஷ் வந்தா லாங் வவல் ஏ போட்டு மேல வந்து சொல்றது லைக் ஒரு ஹியூமன் இருந்தா ஷார்ட் வவல் லைக் காமெட்ஸ் பார்த்தா அதுக்கப்புறம் செகோல் இ கிளாஸ் வவல் பார்த்தோம் செகோல் செரே செரையோது ரைட் செகோலுக்கு வந்து லைக் இந்த மாதிரி ஒரு மூணு டாட்ஸ் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து செரே நீங்க பாக்குறீங்க சோ செரே இஸ் த அதுக்கப்புறம் செரையோது செகோல் வந்து ஷார்ட் வவலா லாங் வவலா ஷார்ட் செரே வந்து ஷார்ட்டா லாங்கா லாங் செரையோது வந்து என்ன மாதிரி டைப் லாங்கா அன்சேஞ்சபிளி லாங் ஓகே ரைட் அன்சேஞ்சபிளி லாங் ஓகே இப்ப அடுத்து இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்த்தோம் I class vowel பார்த்தோம் ஓகே ரைட் சோ
ஐ கிளாஸ் பார்த்தோம். ஐ கிளாஸ் ரெண்டு வேர்ட் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? Heregio. Wonderful. Wonderful. So ஹிரைக் வந்து புள்ளி கீழ வைக்கணுமா மேல வைக்கணுமா? கீழே. கீழ. வெரி குட். ஹிரைக்கியோதுனா ரைட். So your daughter and your right. So நம்ம ஏற்கனவே இதெல்லாம் அந்த லெட்டர் பிளேஸ்மென்ட் ஏற்கனவே பார்த்தோம். ரைட். ஹிரைக்கியோ. ஓகே ரைட். So ஹிரைக் இப்ப ஐ ஹிரைக் வந்து ஷார்ட் போகல லாங் போகல? ஹிரைக் வந்து ஷார்ட்டா லாங்கா? ஷார்ட். ஹிரைக்கியோ வந்து லாங்கா அன்சேஞ்சபிளி லாங்கா? Unchangeably long. Unchangeably long. Very good. Right. So இது வந்து ஷார்ட், இது வந்து unchangeably long. Okay, நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். Repeat it again. Okay. I அதுக்கப்புறம் AI and then O class vowel. O class vowel என்ன பார்த்தோம்? கோலம் என்ன பார்த்தோம்? கோலம் and then Comets, hatu. Right. Kolam vav and then comets hatu. Right. So we look at kolam udiya and the placement, like from where do we place one kolam? So it's a dot on the dot மேல இருக்கும். on the letters ஓட மேல வரும். kolam vav ஒரு vav போட்டு ஒரு dot மேல comets hatu. It's just a T shape. Okay. Right. Placement வந்து kolam வந்து கீழ வருமா மேல வருமா? dot கோலம் மேல வரும். லெஃப்ட் சைடுல மேல. லெஃப்ட் சைடு மேல. வண்டர்ஃபுல். ரைட். இப்போ இந்த ஹோலம் வாவோட பிளேஸ்மென்ட் எப்படின்னா அப்படினா, சாரி இப்போ நான் சொல்ல நினைக்கிறேன் அந்த எழுத்துல. இப்போ ஒரு பெர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்துல அப்படியே எழுதுறீங்க அவ்வளவு. ரைட். இப்போ பெர்த் இருக்கு அப்படின்னா அந்த பெர்த்துக்கு பக்கத்துல இப்போ எந்த ஒரு லெட்டரோ, இப்போ கிமல் இருக்குன்னா கிமலுக்கு பக்கத்துல. ரைட். சோ தட்ஸ் தி திங். ஓகே ரைட். சோ யூ ஆர் ரைட்டிங் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு இட். ஓகே, அது பக்கத்துல நீங்க சரிங்க எழுதுறீங்க. சோ ஹோலம் வாவ். ஓகே. காமர்ஸ் ஹட்டுக்கு எப்படி எழுதுறீங்க? ரைட், அப்படியே கீழ எழுதுறீங்க. காமர்ஸ் ஹட்டுக்கு லெட்டர் கீழ எழுதுறீங்க, அப்படியே எழுதுறீங்க. ஓகே. சோ ஹோலம் வந்து ஷார்ட்டா லாங்கா? உங்களோட பதவி விட சொல்லுங்க. ஹோலம் ஷார்ட்டா லாங்கா? Long vowel. லாங் வவல். ஹோலம் வாவ் வந்து கோலம் வாவ் Unchangeably long. வெரி குட். இந்த வாவ் யோதுன சவுண்ட் உள்ள கேட்டாலே unchangeably long. Okay, காமர்ஸ் ஹட்டு ஷார்ட்டா லாங்கா? Short vowel. Short. Very good, super. Final class, wonderful. Right, U class vowel. What are the U class vowels? Padchon again. Shurek. And then Gibbous. Okay, Surek எப்படி இருக்கும்? ஒரு வாவ் மாதிரி போட்டு இப்படி உள்ள டாட் முன்னாடி ஒரு டாட். இப்ப நீங்க எழுதுறதுல எப்படி எழுதுறீங்க? ஒரு பெத் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி ரைட். சுரேக். ஓகே. கிபூஸ் எப்படி இருக்கும்? ஒரு மூணு புள்ளி மாதிரி இருக்கும். கீழ கிராஸ் ஆன மூணு புள்ளி. வெரி குட். ஓகே. சுரேக் வந்து லாங்கா unchangeably லாங்கா? unchangeably long. A cap. கிபூஸ் வந்து ஷார்ட்டா லாங்கா? ஷார்ட் வவல். Very good, super. Any doubts in this? Wait, ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இதுல? ரைட். சோ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நீட்டா ஒரு இதுல வந்து நீட்டா இந்த மாதிரி எழுதி உங்களுக்கு அதை அப்படியே PDF ஆ மாத்தி, so I'll send it to you all this along with the chart மாதிரி. சோ போன வாரம் மாதிரி இப்ப நான் இந்த வாரத்துல என்ன செய்வேன்னா, so right, I'll give you some more ideas. Okay, like நான் இந்த மாதிரி words நிறைய கொடுப்பேன். ரைட், போன வாரம் மாதிரி இந்த வாரமும் like I'll give you a lot of words. ஒரு சில 10-20 words நான் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 words கொடுக்குறேன். நீங்க டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணணும். ஓகே, டிரான்ஸ்லிட்டரேஷன் தெரியுதுல இப்ப எல்லாருக்குமே. ஒரு சில எழுதி அனுப்பிட்டீங்க, கரெக்டா அனுப்பிட்டீங்க. தயவு செய்து கொஞ்சம் எழுதாதவங்க இது வரைக்கும் லைக் சிஆர் நேம்னாலுமே this is for God. Okay, you wanted to understand Bible well. கடவுளுடைய நாமத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே போல அவருடைய வசனங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. For that this is effort. So ஒரு half an hour உட்கார்ந்தா கூட நம்ம அந்த ஹோம்வொர்க் ஓரளவு
முடிச்சிடலாம். ஏன்னா பிகாஸ் யூ ஆல் ஸ்மார்ட் பீப்புள், ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் வெல். ஸோ அதனால வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு half an hour என்னுடைய நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம அடுத்து வளர்றப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் அதிகமா கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா சில பையங்க வந்து நான் அடுத்தடுத்து நான் கிளாஸ்ல பாத்திருக்கேன், அடுத்தடுத்து சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியும். ஆனா அவங்களுக்கு டக்குன்னு வந்து நான் சைன் எழுதுறப்ப சைன் மறந்துடும். சார் இது என்ன சார் எழுது அப்படின்னு வாங்கிட்டு, ஏன்னா அவங்க ஃபவுண்டேஷன்ல சரியா படிக்காமட்டாங்க, அது மாதிரி கேர்லெஸ்ஸா இருந்துட்டு இதுதானே ஈஸி தானே அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நீங்க அடிக்கடி நிறைய எழுதி பாருங்க. ஸோ அதனால ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற அந்த ஒரு 10 வெக்காபுலரிய அதோட மீனிங்கோட கொடுத்துருப்பேன். நீங்க அந்த மீனிங்கோட நீங்க அதை டிரான்ஸ்லேஷனா வெக்காபுலரியாவும் படிக்கணும், டிரான்ஸ்லிட்ரேட்டும் பண்ணணும். ஓகே, டிரான்ஸ்லிட்ரேட் அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்சனன்ட்ஸ் ஒரு டைம், கட்ரல்ஸ், சிபிலன்ஸ், லேபியல்ஸ், இது எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சதை ஃபுல்லாத்தையும் ஒரு டைம் நீங்க ஃபுல்லா எழுதிருங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. டெஸ்ட் மாதிரி நினைச்சீங்க எழுதி பாருங்க. ஸோ தட்ஸ் ஹோம்ஒர்க். ஓகே, எல்லா கிளாஸ் வர்பல்ஸையும் நீங்க நினைச்சீங்க ஒரு டெஸ்ட் மாதிரி நினைச்சீங்க எழுதி பாருங்க. ஓகே, ரைட். ஸோ அதனால நீங்க தட்ஸ் வாட் ஹோம்ஒர்க் ஃபார். Okay, any other doubts? Any clarifications? லாஸ்ட் இதுல நீங்க டிரான்ஸ்லேஷன் கொடுத்ததுல நாங்க எழுதியிருக்கோம் இல்லையா, அது எங்களுக்கு கரெக்டா இல்ல கண்டிப்பா செக் பண்ணி சொல்றேன். செக் பண்ணி நான் அனுப்பிடுறேன். Okay. Anything else? இல்ல pray பண்ணிடுமா? Thank you so much for your patience and waiting. Like wonderful. Father, we pray that you will continue to help. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க போயிட்டு அடுத்தடுத்து அவங்க உட்கார்ந்து படிக்கிறப்ப உங்க இதய ஞானம் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பரா புரிஞ்சுக்கிற பேசுறீங்க. ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு ரொம்ப எளிதா மாத்தி கொடுத்தப்பா. இது மேல ஒரு ஆர்வம் வரட்டும். டெய்லி ஒரு half an hour நச்சுக்கு டைம் ஒதுக்கி இதை படிக்கிறதான கிருபைகளை இருக்கிறார். அவருடைய பிஸி ஷெட்யூல் மத்தியில் நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்கப்பா. வாய்ப்பை கொடுத்தவர் எதை தொடங்கினாலும் நீ அதை நேர்த்தியாய் முடிக்கிறவரானது. ஓட்டத்தை பாதையிலே முடிக்கின்ற ஒரு கூட்டம் அல்ல நாங்கள். ஆண்டவரே, நீர் எங்களை இந்த கிளாஸ் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க ஒரு பர்பஸா சேர்த்திருக்கீங்க. ஏதோ பாதையில வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டா பாதையில போடுற ஒரு கூட்டத்திற்காக அழைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருமே அந்த விசுவாசமா நம்புறோம். கடைசி வரைக்கும் நல்லா அந்த ஹீப்ரு கிளாஸ் முடிப்பாங்க. ஆண்டவரே கர்த்தாவே பலன் தருவீராக. சோர்வுகளை மாற்றிக்கொடும். ஆண்டவரே, இது இப்படி உமக்கென்று கொடுக்கின்ற அதிகமான நேரத்துக்கு உண்டான பிரதிபலனை அவருடைய வாழ்க்கையில பார்க்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, So, brother. God bless you. Thank you, sir. Thank you. So may God bless you. Okay. Thank you. Thank you, sir. Thank you. கர்த்தர் அதிகமாக சொல்லிப்பார். இது என்னன்னா அபிஷா புனிஷி